வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. பழங்காலத்து சடங்காச்சாரங்களை தாண்டி ரொம்ப ஆழமான, உள்ளான, ஆவிக்குரிய உண்மைகளை நோக்கிய ஒரு பிரமிக்க வைக்கும் பயணத்தை தான் இந்த அலசல்ல நாம மேற்கொள்ள போறோம். சங்கீதம் 50 குறித்த இந்த ஆழமான அலசலுக்கு உங்கள அன்போட வரவேற்கிறோம். இது உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு சிறப்பான அனுபவமா இருக்கும். சரி, இத நாம நேரடியாகவே ஆரம்பிக்கலாமே. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கடவுள் இப்படி ஒரு கேள்வியை கேட்பார்னு நீங்க என்னைக்காவது எதிர்பார்த்திருப்பீங்களா? நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் ரத்தம் குடிப்பேனோ? பழங்காலத்து மக்கள் பலியிடுதலை பற்றி தாங்கள் தெரிஞ்சு வச்சிருந்த எல்லாவற்றையுமே அப்படியே ஆணிவேரோடு கேள்விக்குள்ளாக்குற ஒரு புத்திசாலித்தனமான, கொஞ்சம் நகைச்சுவையான கேள்வி இது. இவ்ளோ ஆழமான இந்த வேத பகுதிய நாம தெளிவா புரிஞ்சுக்க இதில் இருக்கிற விஷயங்களை 5 முக்கிய பகுதிகளா பிரிக்கலாம். அதாவது, கர்த்தருடைய வருகையும் நியாயத்தீர்ப்பும், சடங்காச்சார பழிகளோட போதாமை, உண்மையான வழிபாட்டுக்கான அழைப்பு, துன்மார்க்கருக்கு கடவுளின் எச்சரிப்பு, அப்புறம் கடைசியா ரட்சிப்பை வெளிப்படுத்தும் வழிகள். வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். கர்த்தருடைய வருகையும் நியாயத்தீர்ப்பும். இந்த காட்சிய கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு பிரம்மாண்டமான நீதிமன்றம். தேவன் அமைதியா இல்ல, அவர் தமது மக்களை நியாயம் தீர்க்க பட்சிக்கும் அக்கினியோடும் கடும் புயலோடும் வானங்களையும் பூமியும் சாட்சியா கூப்பிடுறார். நினைச்சாலே சிலிர்க்குதுல்ல. இந்த வல்லமையான காட்சிய கிறிஸ்துவின் 2ஆம் வருகையோட நேரடியாக தொடர்பு படுத்தி பார்க்க முடியும். நாம ஆவிக்குரிய வகையில எவ்வளவு ஆயத்தமா இருக்கணும் அப்படிங்கறத இது ரொம்ப ஆழமா நமக்கு உணர்த்துது. இப்போ இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த சங்கீதம் குறிப்பா யார்கிட்ட பேசுது அப்படிங்கிறது தான். பலியினாலே உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்கள், வெளிவேஷக்காரர்களாகிய துன்மார்க்கர்கள், அப்புறம் ஸ்தோத்திர பலியிட்டு தங்கள் வழியை செவ்வைப்படுத்துகிற, அதாவது ரட்சிப்பை தேடுவோர், இப்படி 3 விதமான மக்களை இங்க ரொம்ப தெளிவா அடையாளப்படுத்தியிருக்காங்க. இது இந்த ஒட்டுமொத்த பகுதியையும் நம்ம எளிதா புரிஞ்சுக்க ரொம்பவே உதவியா இருக்கு. சரி, அடுத்ததா நம்ம 2வது பகுதிக்கு வருவோம். சடங்காச்சார பலிகளின் போதாமை. வெறும் யந்திரத்தனமான சடங்குகள் ஏன் பயனற்றவை அப்படிங்கறத இது ரொம்ப அழகா விளக்குது. பலி அப்படிங்கிறதுக்கான உண்மையான அர்த்தம் என்னன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? பாவத்திற்கு தண்டனை மரணம். சரித்திர ரீதியா பாத்தீங்கன்னா மனிதனுக்கு பதிலா ஒரு மிருகம் பலியிடப்பட்டுச்சு. ஆனா இது நிரந்தரமானது கிடையாது. கிறிஸ்துவின் இறுதியான பலியினால இது முழுமையாக்கப்பட்டு மாற்றப்பட்டுடுச்சு. அதனால பழைய ஏற்பாட்டு பலிகள் எல்லாமே வெறும் அடையாளங்கள் மட்டும்தான் அப்படிங்கிறது இங்க மிக தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. பழங்காலத்து ஆராதனையாளர்களின் சிந்தனையில இருந்த ஒரு பெரிய தர்க்க ரீதியான பிழைய இது அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டுது. அதாவது, தேவன் நிராகரிக்கிறது மனிதன் தன் வீட்ல இருந்தும் தொழுவத்துல இருந்தும் கொடுக்கிற காளைகளையும் ஆடுகளையும். ஆனா தேவனுக்கு சொந்தமானதோ காட்டு ஜீவன்கள், மலைகள்ல இருக்கிற ஆயிரமான மிருகங்கள், பறவைகள்னு இந்த ஒட்டுமொத்த சிருஷ்டிப்புமே. தன்னிடம் ஏற்கனவே எல்லாவற்றையும் வச்சிருக்கிற இறைவனுக்கு மனிதனோட இந்த சின்ன காணிக்கு தேவையே இல்ல. அதனே லாஜிக். ரொம்ப தெளிவா சொல்லணும்னா, வெறும் வெளிப்படையான சடங்காச்சாரமான ஆராதனைகளோ காணிக்க கொடுக்கறதோ மட்டும் ஒருபோதும் போதவே போதாது. ஏதோ இயந்திரத்தனமா சில காரியங்களை செஞ்சு இறைவனோட தயவை விலைக்கு வாங்கிடலாம்னு மனுஷன் தப்பா நினைச்சிட்டு இருக்கான். அத அவர் முற்றிலுமா நிராகரிக்கிறார். இருதயத்தை முழுமையா ஒப்பு கொடுத்து ஆவியோடும் உண்மையோடும் வாழ்வதுதான் உண்மையான ஆராதனைன்னு இந்த வேத பகுதி ரொம்ப ஆணித்தரமா வலியுறுத்துது. அப்படியானால் மிருக பலிகள் போதாது. சரி, அப்போ தேவன் உண்மையாவே நம்ம கிட்ட என்னதான் எதிர்பார்க்கிறார்? இதுதான் நம்ம 3வது பகுதி, உண்மையான வழிபாட்டுக்கான அழைப்பு. இங்க ரொம்ப நேரடியான உள்ளான சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இரத்தச் சிந்தும் பலிபீடங்களுக்கு பதிலா தேவன் எதிர்பார்க்கறது இந்த 3 விஷயங்களை மட்டும்தான். முதலாவது ஸ்தோத்திர பலியிடுவது, 2வது உன்னதமானவருக்கு பொருத்தனைகளை செலுத்துவது, 3வது ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடுவது. இது வெறும் சடங்கு கிடையாதுங்க. மாறாக இது ஒரு ஆழ்ந்த நன்றி உணர்வு, அப்புறம் தேவனை முழுமையா சார்ந்திருக்கிற ஒரு தூய்மையான மனநிலை. இதுல ஒரு சூப்பரான வாக்குத்தத்தம் இருக்கு பாருங்க. நான் உன்னை விடுவிப்பேன். ஆனா இங்கதான் நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவது அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கிற உண்மையான நன்றியறிதல், கீழ்ப்படிதல் அப்படிங்கிற நிபந்தனைகளை சார்ந்தே இருக்கு. வெறும் வாக்குத்தத்தத்தை மட்டும் நம்ம உரிமை கூற முடியாது. நிபந்தனைகளையும் நம்ம நிறைவேற்றணும். இங்கிருந்து வேதப்பகுதி ரொம்பவே கடுமையான ஒரு திருப்பத்தை சந்திக்குது. பகுதி 4, துன்மார்க்கருக்கு கடவுளின் எச்சரிப்பு. வெளிவேஷக்காரர்களை நோக்கிய ஒரு கூர்மையான விமர்சனம் இது.
நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டுன்னு இந்த கேள்வி எவ்வளவு கூர்மையானதுன்னு பாருங்களேன். போலியான போதகர்களின் முகத்திரையே இது அப்படியே கிழித்தெறியுது. வெளியே உடன்படிக்கையை பத்தி பேசிட்டு உள்ளுக்குள்ள சிற்றைய பகைக்கிறவங்கள இது நேரடியாகவே எதிர்கொள்ளுது. அந்த வெளிவேஷக்காரர்களோட குணாதிசயங்களை இங்க கொஞ்சம் பட்டியலிட்டு பார்த்தோம்னா, அவங்க சிற்றைய பகைக்கிறாங்க, திருடர்களோட சகவாசம் வச்சுக்கிறாங்க, விபச்சாரரோட உறவு கொள்றாங்க, பொல்லாப்பே பேசுறாங்க, அது மட்டும் இல்லாம சொந்த குடும்பத்தாரையே அவதூறு செய்றாங்க. வெளிப்புறமான மத பக்திக்கும் உள்ள மறைஞ்சிருக்கிற மோசமான தார்மீக வீழ்ச்சிக்கும் இடையில இருக்கிற பெரிய முரண்பாட்டே இது மிக துல்லியமா தோலுறுத்து காட்டுது. இதுல ஒரு மிக ஆழமான ஒரு சைக்காலஜிக்கல் உண்மை ஒழிஞ்சிருக்கு. தேவன் சொல்றார், இவைகளை நீ செய்யும்போது நான் மௌனமாயிருந்தேன், உன்னைப்போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். பாத்தீங்களா? துன்மார்க்கர்கள் கடவுளோட பொறுமைய அவருடைய ஒப்புதல்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா நியாய தீர்ப்பு அவங்க செஞ்ச அனைத்தையும் அவங்க கண்முன் நிறுத்துன்னு இந்த வசனம் திட்டவட்டமா சொல்லுது. இத இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தோட ஒப்பிட்டு பார்த்தா இது எவ்ளோ பெரிய எச்சரிக்கை தெரியுமா? மறுபடியும் பிறந்த அனுபவம் பெறாத எவருமே வேதத்தை போதிக்க தகுதியற்றவர்கள். தேவன் நீடிய பொறுமையுள்ளவரா இருந்தாலும் மனந்திரும்பாத வெளிவேஷத்துக்கு நியாய தீர்ப்பு நிச்சயமா உண்டு. இது நவீன கால தலைவர்களுக்கும் ஒரு ரொம்ப தெளிவான எச்சரிக்கை. சரி, நாம இந்த அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 5, ரட்சிப்பை வெளிப்படுத்தும் வழிகள். இவ்ளோ நேரம் நாம பார்த்த பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி நாம இப்போ நகரப் போறோம். இப்போ நம்ம எல்லார் மனசுலயும் எழக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி, ஒரு உண்மையான விசுவாசி தன்னுடைய அன்றாட வாழ்வில தேவனுடைய ரட்சிப்பை எப்படி வெளிப்படுத்துகிறார், அதை எப்படி பெற்றுக்கொள்கிறார்? இதுக்கு வேத பகுதி ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான 2 விஷயங்களை முன்வைக்குது. முதலாவது, தேவனை மகிமைப்படுத்த தொடர்ந்து ஸ்தோத்திர பலியிடுதல். 2வது, தன் வழியை செவ்வைப்படுத்துதல். அதாவது தன்னுடைய நடத்தையை தொடர்ந்து திருத்திக்கிட்டு சரியான பாதையில நடக்கிறது. இதுதான் தேவன் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கிற உண்மையான வழி. ஆக இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உண்மையான ரட்சிப்பு அப்படிங்கிறது இயந்திரத்தனமான சடங்காச்சாரங்கள்ல கிடையவே கிடையாது. மாறாக தொடர்ந்து நன்றி செலுத்தி தன் பாதையை இறைவனோடு இணைச்சிக்கிற ஒரு மறுரூபமாக்கப்பட்ட இருதரத்துல தான் இருக்கு. இந்த அலசல நிறைவு செய்யும்போது ரொம்ப ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வியை நான் உங்க முன் வைக்கிறேன். நாம இன்னும் வெளிப்படையான வெற்று பழக்க வழக்கங்களைத்தான் நம்பியிருக்கோமா, அல்லது உண்மையான ஆவிக்குரிய வழிபாட்டின் மூலமா நமது உள்ளான வாழ்க்கையை தொடர்ந்து சீரமைச்சுக்கிட்டு இருக்கோமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். மீண்டும் அடுத்ததொரு சுவாரஸ்யமான அலசலில் சந்திப்போம். வணக்கம்.